ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நீங்கள் கல்லூரி படிக்கிறீங்களா, பள்ளிக்கூடம் படிக்கிறீங்களா, பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, ஜாபில் இருக்கீங்களா, ஸோ வெளிநாட்டில் இருக்கீங்க, அப்ராடில் இருக்கீங்களா, பரவாயில்ல. உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய கடமை உண்டு, சுவிசேஷம் அறிவிப்பது. தாமதிக்காமல் சிலருக்கு ஆண்டோடைய அன்பை சொல்லணும்னு ஆசைப்பட்டால் சொல்லிருங்க. எதிரிமா உங்களை கொண்டு செய்ய வேண்டியதை கர்த்தர் உங்களை கொண்டு செய்வார். ஆமென். நீங்கள் பார்க்கலாம், மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அவருடைய 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீங்கள் உலகம் எங்கும் போய் பாருங்க, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசையுங்கள். அதனால தான் ஐயா ராக்லாண்ட் இந்தியாவுக்கு வந்தாங்க. அதனால தான் ஐயா ரிங்கல் தோபை இந்தியாவுக்கு வந்தாங்க. அதனால தான் ஐயா சீகன் பால்க் இந்தியாவுக்கு வந்தாங்க. அதனால தான் அம்மா இன்னத்தரசா இந்தியாவுக்கு வந்தாங்க. நிறைய சொல்லலாம். ஆமே, நிறைய சொல்லலாம். ஜி போப் அதனால தான் வந்தாங்க. ஐயா சாப்டர் அதனால தான் வந்தாங்க. அம்மா கார்மிக்கல் அம்மையார் அதனால தான் வந்தாங்க. ஸோ நிறைய பேச முடியும். வசதியாய் வாழ்ந்தவர்கள், படித்தவர்கள் எல்லாவற்றை விட்டுட்டு உலகமெங்கும் போனார்கள். அதனால தான் ஹட்சன் டெய்லர் சீனாவுக்கு போனார். சீனாவுக்கு போக ஆசைப்பட்டவர் ஆமேன் ஆப்பிரிக்காவுக்கு வந்தார். ஆமேன். அடோனிராம் ஜட்சன் அடோனிராம் அவர் பர்மாவுக்கு போனார். இந்தியாவுக்கு ஒரு ஆசைப்பட்டவர். முழு உலகத்தில் ஸ்ப்ரெட் ஆகி ஆசியாவிலே பிறந்த இயேசு கிறிஸ்து முழு உலகத்துக்கும் தெய்வமாய் மாறிவிட்டார். காரணம், கர்த்தருடைய தலையாகிய வார்த்தையை அவர்கள் நிறைவேற்றி சுவிசேஷம் அறிவித்தார்கள். ஆஸ்திரேலியாவில் ஆங்கிலேயர்கள் தான் ஸ்ப்ரெட் ஆகியிருந்தாங்க. அப்போ பிரிட்டன் போர் நடந்த போது ஆஸ்திரேலியாவிட்ட உதவி கேட்டாங்க. எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அப்போ என்ன உதவி வேணும்? கப்பல் கட்டுங்கள் என்று பிரிட்டன் கேட்டாங்க. இவங்க பார்த்தாங்க, யுத்தத்தில் நம்ம ஏன் கப்பல் கட்ட போகிறோம், அவங்ககிட்ட இல்லாத கப்பலாக நிறைய விளைய வச்சாங்க. நிறைய விளைய வச்சு யுத்த நேரத்தில் பிரிட்டனுக்கு கொடுக்கலான்னு நினச்சாங்க. சரித்திரத்தில் உள்ளதை சொல்கிறேன். நிறைய விளைஞ்சி எல்லாரும் விளைநிலங்களை அரசு அனுமதியோடு கூட கப்பல் தளத்தில் அடுக்கி வைத்து கப்பலை அனுப்புங்கள் என்றார்கள். அவங்கள்ட்ட கப்பல் இல்லை. நடந்த சம்பவம் தெரியுமா? கோடிக்கணக்கான கிலோ தானியங்களுக்குள்ளே எலி போய் சாப்பிட்டு அது பெருகி நகரங்களுக்குள்ளே எலி போய் வியாதி வந்து அநேகர் கண் வியாதினால் பாதிக்கப்பட்டார்கள். கண் குருட்டாட்டமாகிவிட்டது. ஆனால் அவங்க சொன்ன நற்செய்தி என்ன தெரியுமா? எங்களுக்கு கப்பலை அனுப்புங்கள், கப்பல் செய்யுங்கள். அந்த சொன்ன செய்தியை கவனிக்காமல் சரியாக செய்யாதனால பிரிட்டனுக்கும் அவங்க ஆசீர்வாதமாக இல்லை, அவங்க தேசத்துக்கு சாபமாக மாறி போனாங்க. சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் நமக்கு ஐயோ. கிறிஸ்தவன் என்று வாழ்ந்து நாமே சாப்பிட்டு, நாமே புத்தாடை அணிந்து, நாமே கேக் வெட்டி, நாமே பிரியாணி போடுறதெல்லாம் கிறிஸ்தவம், அதெல்லாம் கிறிஸ்மஸ். மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதம். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான். ஆகாரத்தை தண்ணீர்களுக்கு மேல் போடுங்க, அநேக நாட்களுக்கும் பலனை காண்பீர்கள். ஹல்லேலூயா. பழைய பரிசுத்தவான்கள் போட்ட விதை தான் இன்னைக்கு இவ்வளவு வளர்ந்திருக்கிறது. நீங்களும் செய்யுங்க. இயேசுவின் வருகை சமீபம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நீங்கள் சுவிசேஷம் அறிவிச்சீங்கன்னா அதில் உங்களுக்கு மேன்மையை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தரட்டும். இந்த மாதம் சுவிசேஷம் அறிவிக்கிற நல்ல மாதமாய் மாறட்டும். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, ஊழியர்கள் மாத்திரமல்ல, நாங்களும் ஆத்தும பாரத்தோடு ஏழைகளுக்கு உதவி செய்து சுவிசேஷம் அறிவிக்கிற கிருபைகளை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவும் நாளுடைய கிருபைகளை தாங்கட்டும். God bless you. Have a nice day.